வெல்கம் டு ஜிபிடி கிரேஸ் பீப்புள்ஸ் டாக். நம்ம இப்போ பேசிட்டு இருக்கிறது அந்த சமாரிய ஸ்திரியை பத்தி பேசிட்டு இருக்கோம். யோவான் 4. இது 2வது எபிசோட். நீங்க முதல் எபிசோட் பார்க்கலன்னு நீங்க பார்க்கலாம். அது ஜிபிடி அந்த யூடியூப் செக்ஷனுக்கு கீழே இருக்கும். ஸோ இந்த போன எபிசோட்ல நிக்கோதேமுவையும் இந்த ஸ்திரீக்கும் உள்ள வேறுபாடுகளை பத்தி பார்த்தோம். நம்ம இந்த எபிசோட்ல நிக்கோதேமுக்கும் இந்த ஸ்திரீக்கும் உள்ள ஒற்றுமையை குறித்து நம்ம பார்க்கலாம். நிக்கோதேமு அறிவுபூர்வமான ஒரு மதச்சார்புள்ள ஒரு அறநெறி நிறைந்த ஒரு மனுஷனா இருந்தான். ஸோ அவன் தான் ரட்சிக்கப்பட்டாக வேண்டும் என்று அறியவில்லை. அதே போல இந்த லேடிய, இந்த ஸ்திரியை பத்தி பார்க்கும் பொழுது இவ அறநெறி இல்லாத ஒரு வாழ்க்கை, ரைட்? இவளும் மதச்சார்புள்ளவளாக இருந்தால் இவளும் தனக்கு ரட்சிப்பு தேவை இல்லை அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துலதான் இருந்தார். இவங்க 2 பேருமே தான் ரட்சிக்கப்பட்டாக வேண்டும் என்றதை புரிஞ்சுக்கல. அது ஒரு ஒற்றுமையை நான் இங்க பாக்குறேன். 2வது ஒற்றுமை என்ன பாத்தீங்கன்னா, 2 பேருமே சரீர ரீதியா தான் யோசிச்சாங்க, ஆவிக்குரிய ரீதியா யோசிக்கல. சோ கொரிந்தியர் 2:14 பவுல் சொல்லுவான், ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன் ஆவிக்குரிய விஷயங்களை அறிய மாட்டான். சோ இவங்க ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷர்களாக இருந்ததுனால ஆவிக்குரிய விஷயங்களை அறியல. நிக்கோதேமுகிட்ட இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, நீ மறுபடியும் பிறந்தாக வேண்டும்னு, எப்படி நான் தாயின் கருவறையில போயிட்டு இருந்தேன். சோ சரீர ரீதியா யோசிச்சோம். இந்த ஸ்திரீ கிட்ட ஜீவ தண்ணீரை பத்தி பேசும்பொழுது அவ என்ன சொன்னா, இந்த கிணறு ரொம்ப ஆழமா இருக்கு, எடுக்கிறதுக்கு பாத்திரம் இல்ல. சரீர ரீதியா யோசிப்பாங்க. சம்டைம்ஸ் ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷங்க சரீர ரீதியா யோசிக்கும் பொழுது ஆவிக்குரிய சத்தியங்களை அறிய மாட்டாங்க. இது ஏன் ரட்சிக்கப்பட்ட நபர்களுக்கு கூட சம்டைம்ஸ் ஜென்ம சுபாவம் உள்ள வகையில யோசிச்சா ஆவிக்குரிய விஷயங்களை நம்ம அறிய மாட்டோம். 2 ராஜாக்கள் 6ல பாத்தீங்கன்னா, 6ம் 5வது அதிகாரம்னு நினைக்கிறேன். இந்த எலிசாவினுடைய ஊழியக்காரன் என்ன சொல்லுவான், நம்மோடு கூட எலிசாவன் சொல்லுவாரு, நம்மோடு கூட இருக்கிறவர்கள் அதிகமான நபர்கள் அப்படிங்கும் போது அவனுக்கு சுத்தி முத்தி பார்த்தா 2 பேர் தான் இருப்பாங்க. அப்ப எலிசா ப்ரே பண்ணுவாரு, இவனுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று. திறந்த உடனே பார்ப்பான், சேனைகள், கர்த்தருடைய சேனைகள் நிறைந்திருக்கிறத. சோ இவங்க சரீர ரீதியா இருந்ததுனால ஆவிக்குரிய சத்தியங்களை அறிய முடியல. அது 2வது ஒற்றுமையா பார்த்தேன். 3வது ஒற்றுமை என்னன்னா, 2 பேருமே சமாதானம் இல்லாத நபர்களாக இருந்தார்கள். அந்த சமாதானம் இல்லாத வாழ்க்கை. சோ ஆனா எது நமக்கு சமாதானம் கொடுக்கும்னு அறியாத ஒரு வாழ்க்கை. இது கணவன் மனைவி கிட்ட சொல்லலாம், நானும் சமாதானம் இல்லை, எனக்கும் சமாதானம் இல்லை, உனக்கும் சமாதானம் இல்லை, ஆனா ஏதோ ஒண்ணு மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லலாம். இல்ல 2 ஃப்ரெண்ட்ஸ் சொல்லலாம், 2 யூத் சொல்லலாம். அந்த மாதிரியான 3 ஒற்றுமைக்குள்ள இந்த நபர்களை நம்ம ஒற்றுமை கொண்ட இந்த 2 நபர்களை தான் இந்த 3வது அதிகாரத்திலையும் 4வது அதிகாரத்திலையும் பார்க்கலாம். I am Pastor Guru. With me is my wife Nalini. So இந்த ஜிபிடி சமாரிய ஸ்திரியோட 2வது பார்க்கலாம். ஸோ தொடர்ச்சியா நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த யோவான் 4ல இயேசு கிறிஸ்து பேசிய உண்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ரொம்ப ஆழமான ஒரு உண்மைகளா இருக்கு. அதை நம்ம ஈஸியா கடந்து போக முடியாது. ஓகே, இது இவ்வளவுதான் சொன்னாரு அப்படின்ட்டு. எஸ்பெஷலி இந்த இடத்துல அவர் வர்ஷிப் அப்படின்னு பேசினா, ஆராதனை அப்படின்னு பேசும்பொழுது அவர் சொல்றாரு, பிதா இப்பேற்பட்டவர்களை தொழுது கொள்ள வேண்டும், இப்படிதான் தொழுது கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார், அப்பேற்பட்டவர்களை அவர் தேடுகிறார் அப்படின்னு சொல்றாரு. ஸோ நான் இந்த வர்ஷிப்பை குறித்து யோசிக்கும் பொழுது நான் கடவுள்கிட்ட கேட்டதை நான் எப்படி அப்பேற்பட்ட ஒரு வர்ஷிப்பரா இருக்க முடியும். ஸோ அந்த ஒரு இதுலதான் கடவுள் எனக்கு ஒரு சின்ன இல்லஸ்ட்ரேஷன் காமிச்சாரு. ஸோ ஐ தாட் அதை இன்னைக்கு இங்க காமிக்கலான்ட்டு. ஸோ சப்போஸ் இந்த சேர் இது கடவுளுடைய த்ரோன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இவர் மாத்திரமே துதிக்கு பாத்திரரா இருக்காரு. ஸோ இவருக்கு இன்னொருத்தர் அப்படின்னும் போது இவங்க தான் வர்ஷிப்பர், இவங்க தான் தொழுது கொள்ளுகிறவர்கள். ஸோ இதை தொழுது கொள்ளுகிறவர்கள். ஸோ இப்போ ஒரு சீன்ல எப்படி பார்த்தோம்னா, துதிக்கு பாத்திரர், அவரை துதிக்க உள்ள ஒரு வர்ஷிப்பர், பிளஸ் அவங்க எப்படி ஆராதனை பண்ண போறாங்க, அவரை எப்படி துதிக்க போறாங்க, எப்படி அவரை வர்ஷிப் பண்ண போறாங்க, தொழுது கொள்ள போறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அந்த சமாரிய பெண்ணை பார்த்து சொல்றாரு, நீங்க யார வர்ஷிப் பண்றீங்கன்னே உங்களுக்கு தெரியாது.
சோ ஏன் அப்படின்னா சமாரியர்கள் பாதி தூதர்கள் அப்படி யூதர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு வந்து யார தொழறோம் இன்னும் அப்படின்ற ஒரு உண்மை தெரியல. அவங்க வந்து எல்லா கலப்பணம் உள்ள ஒரு நம்பிக்கை உள்ள ஸ்திரீயா இருந்தா. ஆனா இயேசு கிறிஸ்து சொல்லும்போது யூதர்களுக்கு தெரியும் யார தொழறோம் அப்படின்ட்டு. அது வந்து உண்மையான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா he says யூதர்கள் வந்து பிதாவை தொழுகிறார்கள். ஸோ த ஆப்ஜெக்ட் ஆஃப் வர்ஷிப் வந்து இதுல வந்து கரெக்டா இருக்கு. இயேசு கிறிஸ்து சொல்றாரு யூதனுக்கு. பட் இப்ப நிக்கோதேமி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க சொன்னீங்க சமாரிய ஸ்திரீ வந்து வர்ஷிப் பண்றது தப்பு, யார வர்ஷிப் பண்றாங்கன்னு தெரியல. ஆனா நிக்கோதேமிக்கு வர்ஷிப் பண்ற பர்சன் கரெக்ட், பிதாவானவர். ஆனா வர்ஷிப்போட எப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு வரமுறை தெரியல. ஏன் இந்த ஒரு ஒரு டிஸ்கனெக்ஷன்? அவர் சொன்னது ரொம்ப சூப்பரா இருந்தது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம், ஏனென்றால் ரட்சிப்பு யூதர் வழியாய் மாத்திரம் வருகிறது. இயேசு கிறிஸ்து வந்து உன்னுடைய தொழுது கொள்ளுதலும் சரி, என்னுடைய தொழுது கொள்ளுதலும் சரி அப்படின்னு சொல்ல வரல. சொல்ல போனோம்னா இயேசு கிறிஸ்து வந்து ஒரு எக்யூமெனிக்கல், எல்லாரும் சரி, எல்லா தேவனும் ஒரே தேவன் அப்படின்னு ஒரு மெசேஜ கொடுக்கல. ஒரு வித்தியாசத்தை கொண்டு வந்தாரு. ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது அப்படின்னு யோசித்து பாருங்க. நம்ம சோல்வின் பண்ணும் பொழுது கண்டிப்பா ஒரு பாயிண்ட்ல வந்து நீ தொழுது கொள்கிறதும் சரி, நான் தொழுது கொள்கிறதும் சரின்னு சொல்ல முடியாது. சோ அந்த ஒரு டிஸ்டிங்ஷன், ரைட்? சல்வேஷன் கம்ஸ் த்ரூ ஒன்லி ஜீசஸ் கிரைஸ்ட். அப்போஸ்தலர்கள் 4வது அதிகாரத்துல there is no other name under which under heaven by which you can be saved. So வானத்துக்கு கீழாக வேற எந்த ஒரு நாமத்தினாலும் ரட்சிப்பு இல்லை. அந்த ஒரு மெசேஜ், கிளியர் கட் மெசேஜ் கொடுத்தாரு. ரெண்டாவது வந்து அவர் வந்து எக்ஸ்க்ளூசிவ் மெசேஜ் ப்ரீச் பண்ணல. நான் எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு சொல்ல வர்றது வந்து ரட்சிப்பு யூதர்களுக்கு மாத்திரம்னு சொல்லல, யூதர்கள் வழியாய் வருகிறது, ஆனா ரட்சிப்பு எல்லோருக்கும் அப்படின்ற ஒரு மெசேஜ கொடுத்துட்டு அப்புறமா வந்து இந்த தொழுது கொள்ளுதலை பத்தி பேசினார். சோ அப்ப அந்த ஸ்திரீ என்ன சொன்னான்னா, நாங்கள் இந்த மலை, நீங்க வந்து அந்த மலை அப்படிங்கும் போது அப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, இந்த மலையிலும் அல்ல, எருசலேமிலும் அல்ல. சோ அப்ப நம்ம துதியை பத்தி பேசும் பொழுது ஒரு பிசிக்கல் பவுண்டரியை கொண்டு வந்துடலாம். ரைட்? சர்ச்சுக்கு வந்தா மட்டும்தான் நான் கையை தூக்கி தொழுது கொள்ள வேண்டும் அப்படின்னு துதிக்கலாம் அப்படின்ற ஒரு பிசிக்கல் பவுண்டரி, ஏன் டைம் பவுண்டரி கூட கொண்டு வந்துடலாம். காலையில எழுந்தவனை மட்டும்தான் துதிக்கக்கூடிய ஒரு நேரம், இல்ல சண்டே மாத்திரம் தான் துதிக்கக்கூடிய ஒரு நேரம், அப்படி இல்லைன்னா இடத்த வச்சு நிறைய பவுண்டரியை கொண்டு வரலாம். இப்ப யாக்கோபு சொன்னா கர்த்தர் இந்த இடத்துல இருந்தாரு, பட் ஆனா நான் அறியவில்லை அப்படின்னு சொன்னோம். சோ நம்மளுடைய மென்டல் பிளாக் இருக்கு ஒரு சில சமயம் துதிக்கக்கூடிய அந்த ஒரு இது. சோ அப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கர்த்தர் ஆவியானவர். ஆவியானவர்னு என்னது? எங்கும் நிறைந்திருக்கிறார். ரைட்? யாரு கர்த்தர்? எங்கும் நிறைந்திருக்கக்கூடியவர். இந்த மலையில மாத்திரம், அந்த மலையில மாத்திரம், காலையில மாத்திரம், சாயந்தரம் மாத்திரம், அந்த பாகுபாடு இல்லாமல் கர்த்தர் ஆவியானவர்ன்ற ஒரு சத்தியத்தை இந்த ஸ்திரீக்கு சொன்னாரு. கர்த்தர் ஆவியானவர்ன்ற சத்தியம் எனக்கு தெரிய வரும் பொழுது நான் எந்த நேரத்திலையும் சரி, நான் கையை தூக்கி கர்த்தாவே நீர் என்னை ரட்சித்திருக்கிறீர், நீர் துதிக்கு பாத்திரக்காரர் அப்படின்னு சொல்லலாம். சோ பாகுபாடு இந்த மைண்ட்ல இருக்கும் பொழுது ஒரு துதியானது பாதிக்கப்படுது. அது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்ன, தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். ரைட்? சோ எபேசியர்கள் 2வது அதிகாரம் 1வது வசனத்துல பாத்தீங்கன்னா வந்து நாம் பாவத்திலே மரிச்சிருக்கிறோம். ரைட்? சோ பாவத்திலே மரித்திருக்கிறோம் என்றால் நாம் மறுபடியும் பிறக்க வேண்டும். மறுபடியும் பிறக்கும் பொழுது இது வந்து ஒரு பிசிக்கல் ரியாலிட்டியில என்ன ஆகுதுன்னா, என்னுடைய ஆவியானது உயிர்ப்பிக்கப்படுகிறது. ரைட்? சோ என்னுடைய ஆவியானது உயிர்ப்பிக்கப்படும் பொழுது அந்த இடத்துல இருந்துதான் வந்து இந்த துதியும் ஆராதனையும் வருது. சோ அப்ப ஒரு மனுஷன் உயிர்ப்பிக்கப்படாத நபராக இருந்தால், ரைட், அவன் பாவங்களில் மறைத்திருந்தால் துதின்றது கிடையாது. சோ அந்த ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். இந்த மலையில் மாத்திரமல்ல, அல்லது அந்த மலையில் மாத்திரமல்ல. இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, மனுஷன் வந்து ஒரு திரித்துவமாக காணப்படுகிறான். ஒண்ணு வந்து சரீரம், இன்னொன்னு வந்து ஆத்மா, மூணாவது வந்து ஆவி. சம்டைம்ஸ் நம்ம சரீர ரீதியா வொர்ஷிப் பண்ணலாம். ரைட்? எப்படின்னா நம்ம பிசிக்கல் ரியாலிட்டியில வந்து ஜாங் ஜாங் குதிச்சு ஓகே இது வொர்ஷிப் அப்படின்னு சொல்லலாம், இது துதி அப்படின்னு சொல்லலாம். இல்ல அந்த துதி அல்ல. இல்ல ஒரு சில சமயம் ஆத்மா ரீதியா வந்து எனக்கு ஆத்மாவுக்கு ஒரு ஃபீலிங்கோ இல்ல அந்த உணர்வுகளோடு இருக்கிற வகையில இருக்கலாம் அப்படின்னு. பட் ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, ஆவியோடும்
உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். ஸோ அந்த ஒரு டீச்சிங் வந்து இந்த லெசன்ல நம்ம பார்க்குறோம். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் டீச்சிங். வாவ்! தட் இஸ் ஸோ அமேசிங். இன்ஃபேக்ட் ஏசப்பா அதில வந்து பேசுறது வந்து அந்த இருதயத்த குறிச்சு. லைக் நீ யார வொர்ஷிப் பண்றேன்றது ஒரு பக்கம் இருந்தாலும், உன்னுடைய இருதயத்தின் பக்குவம் என்ன மாரி இருக்கு? உன்னுடைய அ உனக்குள்ள இருக்கிற ஆழமான ஸ்பிரிட், அதுலேருந்து நீ உன்னுடைய கண்டிஷன்ல நீ என்னை நோக்கி பார்த்தேன்னா, அதுவும் த கரெக்ட் பெர்சன், த கரெக்ட் ஆப்ஜெக்ட் ஆஃப் வொர்ஷிப் அப்படின்னும்போது, த கனெக்ஷன் ஹேப்பன்ஸ். தட் இஸ் எஸ், வாட் யூ ஆர் சேயிங். எஸ் இட் இஸ். சூப்பர். ஓகே. இது அடுத்தது வந்து இன்னொரு விஷயம், யோவான் 4ல என்ன பாதிச்ச விஷயம் வந்து அவர் நிறைய மிஷன்ஸை பத்தி பேசுறாரு. இன்னும் ஒருத்தர் நடுறாரு, இன்னொருத்தர் வந்து அறுவடை பண்றாரு. அப்ப 37வது வசனத்துல கூட சொல்றாரு, இந்த இந்த பர்டிகுலர் கேஸ்ல வந்து வாட் வேற யாரோ விதைச்சிருக்காங்க, நீங்க வெறும் அறுவடை தான் பண்றீங்க அப்படின்ட்டு. சோ இந்த ஸ்திரீயை பார்த்தோம் அப்படின்னா, இவ வந்து அவருடைய அன்பினாலும் அவருடைய கருணையினாலும் விடுதலையாக்கப்பட்ட ஒரு மனுஷி. ஆனா அந்த விடுதலையின் சந்தோஷம் அவளால உள்ள கொள்ள முடியல. சோ அந்த ஒரு சந்தோஷத்தின் வெளிப்பாடாதான் வந்து அந்த ஊர்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் போய், உனக்கு தெரியுமா அவர் என்ன எனக்காக பண்ணாரு, அவர் என்னை பத்தி எல்லாமே சொன்னாரு. அந்த ஒரு சந்தோஷமான விஷயம் இதேதான் வந்து மார்க் 5வது அதிகாரத்திலயும் அதே அந்த பிசாசின் இதுல இருந்து கண்ட்ரோல்ல இருந்து வெளியே வந்த அந்த ஒரு மனுஷனும் வந்து ஏசு கிறிஸ்துவ நான் உங்களை ஃபாலோ பண்ணோம்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு, நீ போய் உங்க வீட்டார் இடத்துல போய் சொல்லு, இந்த மாதிரி தேவன் உனக்காக என்ன பண்ணிருக்காருன்ட்டு. இன்ஃபேக்ட் அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவர் அந்த தெக்காபோலுன்ற அந்த ஃபுல் இடத்துல உள்ள எல்லார்கிட்டையும் கர்த்தரின் மகிமையை பத்தி, அவரை எப்படி விடுவிக்கப்பட்டாரு அப்படின்னும் போது, இந்த குவாலிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா கண்டிப்பா வந்து பைபிள் தெரிஞ்சிருக்கணும், சிஸ்டமேட்டிக்கா தெரிஞ்சு ஒருத்தரை நம்ம வழி நடத்துறது தேவை. பட் இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இவளுக்கு பைபிள் அவ்வளவா தெரியல. பட் இந்த நேரத்துல த ஃப்ரீடம் அவளுக்கு கிடைச்ச அந்த ஒரு லிபர்ட்டியின் சந்தோஷத்துல அவ போய் வந்து அந்த ஹோல் ஊரையே கொண்டு வரா. அமேசிங். இப்ப ரீசெண்டா நான் படிச்சுட்டு இருக்கும்போது, புதிதா பிறந்த ஒரு குழந்தைகிட்ட வந்து டாக்டர்ஸும் நர்சஸும் என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தாங்கன்னா, ஒரு அழுகையை எதிர்பார்ப்பாங்களாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பதான் வந்து அந்த நுரையீரல்ல வந்து அந்த சுவாசம் உள்ள போகுது. ரைட், அது வரைக்கும் நுரையீரல் மூடி இருக்கும். அந்த சுவாசம் உள்ள போகும் பொழுது அந்த அழுகையை தான் எதிர்பார்ப்பாங்க. ஸோ இது வந்து எப்படி சொல்லலாம்னா, த கிரை ஆஃப் த நியூ பார்ன் பேபி அப்படின்னு சொல்லலாம். ஸோ புதிதாய் பிறந்தவர்கள், ரைட், 3 வேண்டும் அப்படின்னு யோவான் 3வது அதிகாரத்திலையும் 4வது அதிகாரத்திலையும் பார்க்கலாம். யோவான் 4:24 ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். அதே போல 3வது அதிகாரம் 15வது வசனம் மனுஷகுமாரன் உயர்த்தப்பட வேண்டும். அதே போல 3வது அதிகாரம் 7வது வசனம் நினைக்கிறேன் நானு, மறுபடியும் பிறந்தாக வேண்டும். சோ அந்த மறுபடியும் பிறந்த ஒரு நபரினுடைய அந்த அழுகை தான், அல்லது அந்த ஒரு சந்தோஷத்தை தான் நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். ரைட். சோ இந்த நபர் மறுபடியும் பிறந்திருக்காங்க அப்படின்னா, நான் அந்த இதை படிக்கும் பொழுது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சது. அந்த குழந்தை வந்து தாயினுடைய கருவறையில இருக்கும் பொழுது அந்த கண்கள் வந்து இருட்டுக்கு மட்டும்தான் அட்ஜஸ்ட் ஆயிருக்கும். வெளியில வரும் பொழுது டக்குன்னு வெளிச்சத்துக்கு அட்ஜஸ்ட் ஆகும். அந்த டெம்பரேச்சர் சொல்றாங்க 100 டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படின்றாங்க. தாயினுடைய கருவறையில வெளியில வரும்போது கிட்டத்தட்ட 80 ஆயிடுமா, 80 டிகிரி ஃபாரன்ஹீட் ஆயிடும். அதுக்கு டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் ஆகும். அது வரைக்கும் ரத்த ஓட்டம் வந்து அந்த ஆம்பிளிக்கல் கார்டு வழியா போகுது. வெளியில வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் பிகின்ஸ் டு பம்ப் த பிளட். இவ்வளவு சேஞ்சஸ், ரைட். இந்த சேஞ்சஸ் எல்லாம் நம்ம இமீடியட்டா பாக்குறோம். அதே போல ஆவிக்குரிய ரீதியில ஒருத்தன் மறுபடியும் பிறந்தான அந்த சேஞ்சஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் என்னை ரட்சித்திருக்கிறார் என்கிற அந்த சந்தோஷ குரல் அப்படின்னு சொல்லலாம், இல்ல சந்தோஷ முழக்கம் அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த லேடி வந்து அதுதான் போய் சொல்லிட்டு வந்தா. இதுலயும் ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்கு. எப்படி நம்ம வந்து மிஸ்கன்செப்ஷன் கன்சர்னிங் வொர்ஷிப்பை பத்தி பேசணும்னா, இதுல வந்து என்னன்னா 4 மாதம் பின்பு அறுவடை காலம். ஸோ நான் ஸ்கூலுக்கு போகும்போது மேலூர்ல இருந்து மதுரைக்கு வருவேன் நான். அப்ப சிட்டம்பட்டின்ற ஏரியா வந்து இட்ஸ் அன் அக்ரிகல்ச்சரல் ஏரியா. அங்க வந்து சொல்லுவாங்க 3 போகம் அப்படிம்பாங்க. என்ன 3 போகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல ஒரு கதிர் 4 மாசம் கழிச்சு அறுவடை, 2வது ஒரு கதிர் 4 மாசம் கழிச்சு அறுவடை, 3வது ஒரு கதிர் 4 மாசம் கழிச்சு அறுவடை. ஸோ 12 மாசம் வந்து 4 மாசம் பிரிப்பாங்க. சோ அதே போல சம்டைம்ஸ் நம்ம நினைச்சிருக்கலாம், இன்னைக்குதான் விதைச்சிருக்கேன், 4 மாசம் கழிச்சு எனக்கு அறுப்பு காலம் அப்படின்னு நினைச்சிட்டு நான் பாட்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். பட் ஆனா
யாரோ ஒருவர் விதைத்திருக்க கூடும். Amen. சோ நான் அந்த ஒரு ஊருக்கு போகும் பொழுது, சரி நான் இப்பதான் கோயம்புத்தூருக்கு வந்திருக்கேன் நானு. இன்னைக்குதான் நான் விதைக்க போறேன். 4வது மாசம் கழிச்சு எனக்கு அறுவடை வரும் அப்படின்ற ஒரு மிஸ்கன்செப்ஷன்ல இருந்தேன்னு யாரோ ஒருத்தவங்க கோயம்புத்தூர்ல விதைச்சிருக்க கூடும். ரைட்? அதுதான் இயேசு கிறிஸ்து இங்க சொல்றாரு அவரு. ரைட்? சோ விதைக்கிறவனும் அறுக்கிறவனும் இருவரும் ஒருமித்து சந்தோஷப்படத்தக்கதாக. அப்ப விதைத்தவனுக்கும் சந்தோஷம் இருக்கும், அறுக்கிறவனுக்கும் சந்தோஷம் இருக்கும். இதுல இன்னொன்னும் மிஸ்கன்செப்ஷன் என்னன்னா, நான் விதைச்சிட்டு அறுவடை பண்ணாம போனேன்னா இந்த எலியாவை போல, ஓ கர்த்தாவே நான் வானத்துல இருந்து தீயை கொண்டு வந்தேன், யாருமே வரல, எனக்கு அறுப்பே இல்லைன்னு சொல்லி நான் சோர்ந்து போகலாம். பட் அந்த நிகழ்வுக்கு அப்புறம் இன்னொருத்தர் வந்து அறுவடை பண்ணவும் கூடும். விதைக்கிறவனும் சந்தோஷப்படணும், அதே சமயத்துல அறுப்புக்காரனும் சொல்லிட்டு 4 மாசம் கழிச்சு எனக்கு அறுவடை வரணும். இந்த மிஸ்கன்செப்ஷன், இந்த சோல் மீனிங் சுவிசேஷ ஊழியத்துல நிறைய இருக்கு ஜனங்களுக்கு, ஊழியக்காரர்களுக்கு, ஏன் எனக்கே இருக்கும் அந்த இது. அந்த மாதிரியான ஒரு மிஸ்கன்செப்ஷன். இன்னொரு மிஸ்கன்செப்ஷன் பாத்தீங்கன்னா வந்து, given an opportunity, இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்கள் கண்டிப்பா சமாரியர்கள்ட்ட போயிட்டு சுவிசேஷம் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோவான் ஐ திங்க் லூக்கா 9வது அதிகாரம் நினைக்கிறேன், வானத்துல இருந்து தீய வரவழைச்சு யாக்கோபும் யோவான்னு சொல்லுவாங்க, இந்த சமாரியர்களை அழிச்சிடலாம் அப்படின்னு. இப்ப நீ எந்த ஆவியோட பேசுற அப்படின்னு. அவங்களுக்கு தெரிஞ்சது சமாரியர்கள் அழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு. அது ஒரு மிஸ்கன்செப்ஷனா இருக்கலாம். ரைட்? ஏன் ஒருத்தர் குண்டா நல்லா ஸ்டடியா இருந்தாருன்னா நான் நினைப்பேன், ஓ இவரு வந்து சுவிசேஷத்தை கேட்க மாட்டாரு, இல்ல பணக்காரங்க கேட்க மாட்டாங்க. சோ இந்த மாதிரி நிறைய மிஸ்கன்செப்ஷனோட நம்ம இருக்கலாம். சோ அவங்களுக்கு அறுப்பு காலம் இன்னும் ஒரு 8 மாசம் ஆகலாம். மேபி இன்னைக்கு நம்ம விதைச்சோம்னா ஒரு 12 மாசம் கழிச்சு அறுவடை ஆகலாம். இல்லைன்னா அறுப்பு காலமே இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துடலாம். சோ அப்போஸ்தலர்கள் 10வது அதிகாரத்துல வந்து பேதுரு பாத்தீங்கன்னா, ஒரு விசுவாசியா, பரிசுத்த ஆவி நிறைந்தவரா, அவருக்கே ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருந்தது. என்ன மிஸ்கன்செப்ஷன்? புறஜாதியர்களுக்கு ரட்சிப்பு இல்லை. அவன் புறஜாதியை பார்க்கும்பொழுது என்னது, இந்த இடத்துல கண்டிப்பா அறுவடை கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் 3 தடவை தரிசனம் கொடுத்தாரு. இந்த 3 தடவை தரிசனத்துக்கு அப்புறமும் ரொம்ப தயங்கி போனவன் தான் அது. இந்த சோல் வினர்ஸ் அப்படின்ற புக்ல நான் படிச்சேன் நானு. கர்த்தரானவர் ஒரு அவிசுவாசியினுடைய இருதயத்தை வந்து குள்ள கிரியை செஞ்சு அவனுக்கு ரட்சிப்புக்கு கொண்டு வந்துருவாரு. பட் ஆனா ஒரு விசுவாசியினுடைய இருதயத்துல கிரியை செஞ்சு இவன் சுவிசேஷத்தை பிரசங்கி பண்றதுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்றத படிச்சேன் நான். ஸோ இந்த மாதிரியான மிஸ்கன்செப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. அதை பத்தின சொன்ன ஒரு வசனம் தான், அறுப்புக்கு 4 மாதம் பின்பு அப்படின்னு சொல்லிட்டு நிக்க வேணாம் அப்படின்றத இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சொல்றாரு. இன்ஃபேக்ட் நீங்க சொல்லும்போது இது ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நான் ரட்சிக்கப்பட்டு என்னுடைய எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே வந்து சுவிசேஷன் சொல்லிக்கிட்டே இருப்பேன். நான் தட் இஸ் எனக்கு ஃபுல் டீட்டெயில்டாக சொல்ல தெரியாது, பட் ஜீசஸ் எனக்காக இது பண்ணாரு இன்னும் அந்த மாதிரி சொல்லி இன்னும் கர்த்தரால தொடப்பட்டவங்க அந்த டைம்ல, என்னுடைய காலேஜ் முடிஞ்ச டைம்ல நிறைய பேர். பட் அப்ப எனக்கு எப்பவும் சொல்லணும், ப்ராப்பரா சொன்னா, இப்ப யோசிச்சு பார்க்கும்போது ப்ராப்பரா சொன்னா என்னஃபா சொன்னேன். பட் ஐ திங்க் என்ன கண்டெயின் பண்ண முடியல அப்படின்றது வந்து அல்டிமேட்லி அந்த ஜாய், வாடோ நான் கண்டதை எல்லாரும் காணணும் அப்படின்ற ஒரு சந்தோஷம் தான். எப்படி நம்ம புதுசா பிறகுற குழந்தையில வந்து அந்த சுவாசம் உள்ள வருது. So the breath of God comes into the lungs of a newborn believer that so you are not able to contain but proclaim the gospel. So we will end our GPT here. Grace People's Talk. Continue to watch Grace People's Talk, and thank you so much for watching. Have a great day.